Hi friends, வணக்கம். நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸ்ல verb roots அதாவது வினைச்சொல்லின் அடிப்படை வடிவம் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல verb roots-அ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். ஹிந்தி டென்ஸ்ங்கிற பேர் கேட்டா பயம் வேண்டாம். வெல்கம் டு தமிழ் டு ஹிந்தி எக்ஸ்பிரஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Using verb roots in simple present tense in Hindi. First person ஹிந்தில मैं அதாவது நான். இந்த வீடியோல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு verb roots எப்படி யூஸ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். சின்ன ரிவிஷன். verb root is equal to basic form of verb. verb rootனா verb ஓட பேசிக் ஃபார்ம். இங்க 3 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க. பீனானா டு ட்ரிங்க். ஸோ இங்க இந்த ட்ரிங்கோட verb root ஹிந்தியில பி. சரிங்களா? ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம், இந்த நான் எடுத்துட்டா பி இருக்கு. ஸோ அந்த பி தான் verb root. verb root for பீனா. சரிங்களா? அடுத்தது खाना டு eat ஓட verb root ஹிந்தியில खा, eat. जाना means to go. இதனோட verb root ஹிந்தியில जा. So verb root is the basic form of verb. So simple present tense formula. முதல்ல verb root எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தா அல்லது தி அல்லது தே ஆட் பண்ணணும். அப்புறம் ஹெல்பிங் verb whom அல்லது ஹே ஆர் ஹே ஆட் பண்ணணும். ஸோ verb rootக்கு அப்புறம் என்ன ஆட் பண்ணணும், இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அண்ட் ஜெண்டர். சரிங்களா? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிங்குலரா இருக்கா இல்ல ப்ளூரலா இருக்கா, ஜெண்டர் பாயா கேர்ளா. ஸோ அதை பார்த்து நம்ம verb rootக்கு அப்புறம் சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ வென் டு யூஸ் தா. தா சஃபிக்ஸ் எப்போ யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? சென்டென்ஸ்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல அந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, பொருள் பாயா இருந்தா, ஆனா இருந்தா, பிளஸ் சிங்குலரா இருந்தா, ஒரு பாய், சரிங்களா, ஒருத்தர் மட்டும் இருந்தா நம்ம verb rootல தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ சப்போஸ் ஈட்க்கு ஹிந்தியில என்னது, खा. ஸோ खा பிளஸ் சப்ஜெக்ட் பாயா இருந்தா खा பிளஸ் தா, खाता, ஈட்ஸ், खाता அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்தது when to use தி. சென்டென்ஸ்ல அந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, கேர்ளா இருந்தா பிளஸ் சிங்குலரா இருந்தா, ஒரு கேர்ளா இருந்தா verb rootல தீன்னு ஆட் பண்ணணும். ஸோ அதே verb root ஈட்க்கு खा இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். ஸோ खाல கேர்ளா இருந்தா खा பிளஸ் தி, खातीன்னு வரும். சரிங்களா? புரியுதுங்களா? அடுத்தது when to use தே. அந்த சப்ஜெக்ட் பொருள் ஒரு பர்சனுக்கு மேல இருந்தா, மோர் தென் ஒன் பர்சன் ஆர் குரூப்பா இருந்தா நம்ம தே யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ அதாவது நான். ஹிந்தியில சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது, சென்டென்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும், மேல ஸ்டார்ட் ஆகும். மே, மேனா நானுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் எப்படி முடியும், அந்த சென்டென்ஸ் எப்படி முடியும், இட் ends with whom. The sentence starts with மே and ends with whom. மேல ஸ்டார்ட் ஆகுனா சென்டென்ஸ் ஹூல எண்ட் ஆகும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். முதலாவது verb root நான் खान எடுத்திருக்கேன். खाना ஈட்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஐ ஈட், நான் சாப்பிடுறேன். ஸோ
ஹிந்தியில் எப்படி வரும்? முதல்ல நம்ம சப்ஜெக்ட் இல்லைங்களா? ஐய ஹிந்தியில் மேன்னு சொல்லணும். மே இங்கே ஈட் இருக்கு இல்லையா? ஈட் ஓட verb root என்ன சொல்லியிருக்கேங்க? खा खा போட்டிருக்கேன். மே खा. ஓகே, खाல பாய் இருந்தா நம்ம தா ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ खा பிளஸ் தா खाता போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடி ஸ்லைடில், மேலே ஸ்டார்ட் ஆகுனா the sentence ends with whom. whoல end ஆகணும். ஸோ ஐ ஈட்க்கு பாயா இருந்தா, இந்த ஐ பொருள் பாயா இருந்தா மே खाता हूं. அதே இந்த பொருள் கேர்லா இருந்தா மே खा प्लस ती हूं. பாய்னா खा प्लस ता मैं खाता हूं. गर्लना मैं खा प्लस ती खाती हूं. அடுத்த எக்ஸாம்பிள் ஜா. ஜானா கோன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ் ஐ கோ. ஓகே, இதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி பண்ணுவோம், எப்படி எழுதுவோம்? ஐக்கு மே. சரிங்களா? நான் மே. அப்புறம் கோ இருக்கு இல்லையா? ஸோ கோவோட verb rooting என்ன சொல்லியிருக்கேன்? ஜா. மே ஜா. பாய் பாய்னா ஜால என்ன ஆட் பண்ணும்? தா. ஜாத்தா பிளஸ் அதுக்கப்புறம் ஹூல எண்ட் ஆகும் சென்டென்ஸ் இல்லையா? ஸோ மே ஜாத்தா ஹூ. அடுத்தது கேர்ளுக்கு மே சப்ஜெக்ட், தென் verb ஜா, தென் கேர்ள்னால நம்ம தீ ஆட் பண்ணணும். சரிங்களா? ஜாத்தி, அதுக்கப்புறம் ஹெல்பிங் verb ஹூ ஆட் பண்ணணும். மே ஜாத்தி ஹூ. சரிங்களா? மே ஜாத்தா ஹூ, மே ஜாத்தி ஹூ. ஸோ அடுத்தது சீக். சீக்னா லேர்ன்னு அர்த்தம், கத்துக்கிறது. ஸோ ஐ லேர்ன். ஐக்கு மே. லேர்ன் ஓட verb root சீக். சீக். ஸோ பாய், அதனால சீக்ல என்ன வரும்? தா வரும். சீக் தா. அப்புறம் இந்த சென்டென்ஸ் எப்படி ends with whom. சென்டென்ஸ் எப்படி எண்ட் ஆகும்? மூல. ஸோ மே சீக்தா ஹூ. தென் கேர்ளுக்கு மே. ஓகே, பொருள் மே. தென் verb சீக், அதுல கேர்ள்னால நம்ம தீ ஆட் பண்ணணும். மே சீக்தி ஹூ. பாய் மே சீக்தா ஹூ, மே சீக்தி ஹூ. அடுத்தது खेल. खेलना விளையாடுறது, play. I play. ஸோ பொருள் ஐக்கு என்ன வரும்? மே. சரிங்களா? நான். தென் பிளேக்கு என்னது? खेल verb root. மே खेल. खेल பிளஸ் பாய்க்கு தா, खेलता. தென் அதுக்கப்புறம் சென்டென்ஸ் எப்படி முடியணும்? ஹூல முடியணும். ஹூ. இது வந்து HOON போட்டிருக்கேன், ஆனா இது ஹூன்னு சொல்லக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. இட்ஸ் நாட் ஹூன். ஓகே, இது வந்து நம்மளுக்கு வந்து ஏர்ன் சவுண்ட் வரணும், அவ்வளோதான். ஹூ, தட்ஸ் இட். புரியுதுங்களா? நாட் ஹூன். ஹூ. மே खेलता हूं. ஓகே. கேர்ள். கேர்ளுக்கு என்ன வரும்? மே खेल பிளஸ் இங்க தீன்னு போடணும். ஓகே, खेल प्लस ती. मैं खेलती हूँ. मैं खेलता हूँ, मैं खेलती हूँ. ஸோ ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஹிந்தியில் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் verb root எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜெண்டர், ஓகேங்களா? பாய் ஆர் கேர்ளாக பார்த்துட்டு, அண்ட் நம்பர் ஆஃப் பர்சன், எத்தனை பேர், சிங்கிளா இல்லை ப்ளூரலாக பேஸ் பண்ணி நம்ம அந்த verb rootல நம்ம சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். தாவா, தீயா, அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அந்த சென்டென்ஸை எண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஹூல எண்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஹூ தான் படிச்சிருக்கோம். ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ஈட். யோசிங்க என்ன வரும்?
பாய் அண்ட் கேர்ள் ரெண்டுத்துக்குமே யோசிச்சு வச்சுக்கோங்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. பார்க்கலாமா? ஸோ मैं खाता हूँ. இங்க ஐ இருக்கு இல்லையா, ஐக்கு நம்ம மே நான், அப்புறம் ஈட். ஈட்டோட வேர்ப் ரூட் ஹிந்தியில खा. ஓகே. ஸோ பாய்க்கு நம்ம என்ன பண்றோம், தா ஆட் பண்ணியிருக்கோம், खा பிளஸ் தா. அதுக்கப்புறம் சென்டென்ஸ் எண்ட் பண்றோம் ஹூ. மே வந்தாவே ஹூல எண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ மே खाता हूँ. அடுத்தது கேர்ளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மே. ஓகே. ஈட்க்கு खा பிளஸ் கேர்ள்னால டி போட்டிருக்கோம், खाती हूँ. ஸோ பாய்க்கு खा பிளஸ் தா, கேர்ளுக்கு खा பிளஸ் தி. அடுத்தது ஐ லேர்ன். யோசிங்க, எழுதி பார்த்துருங்க. பார்க்கலாமா? ஸோ லேர்னோட வேர்ப் ரூட் ஹிந்தியில் சீக். ஓகே. ஸோ பாய்க்கு ஃபர்ஸ்ட் ஐக்கு என்ன பண்ணுறோம், நம்ம மேன் போட்டுறோம். சரிங்களா? நான்கு ஹிந்தியில் மே மே. அதுக்கப்புறம் வேர்ப் ரூட் என்னது, லேர்னோட வேர்ப் ரூட் என்னது, சீக். சீக் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாய்னா தா, சீக் தா. அப்புறம் சென்டென்ஸ் எண்ட் ஆகுது ஹூல. மே சீக்தா ஹூ, மே सीखता हूँ. गर्ल मैं प्लस सीख प्लस ती, ती सीखती हूँ, मैं सीखती हूँ. அடுத்தது I go. யோசிங்க. பார்க்கலாமா? கோவோட வேர்ப் ரூட் ஹிந்தியில ஜா. ஸோ ஐ மே கோ ஜா. பாய் தா ஆட் பண்ணணும், ஜா பிளஸ் தா, ஜாத்தா ஹூ. एंड ஆகும் சென்டென்ஸ் ஹூல. मैं जाता हूँ. गर्ल मैं जा प्लस ती जाती हूँ, मैं जाती हूँ. मैं जाता हूँ, मैं जाती हूँ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேர்ப் ரூட்ஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன், அதாவது தும் வஹ வே டீட்டெயிலாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.